गजाननं भूतगणातिसेवितं कपित्तदम्बूतवरक्षारपक्षतुमासदं शोकविनाशकारणं नमामि விக்னேஸ்வரபாதபங்கஜம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொதுவாகவே பொங்கல் நமக்கு தெரியும். எப்படி பொங்கல் பண்டிகை கொண்டாடுற வழக்கங்கள் இருக்குது. அந்த காலத்தில் கிராமங்களில் பார்த்துட்டேன்னா வயல், தோட்டம், தன்னுடைய சொந்த வீடு, குலதெய்வ கோயில், இந்த மாதிரி விசேஷ இடங்கள்லையும், நதி, கரை, குளம், இந்த மாதிரி இடங்கள்லையும், கோயில் இடங்கள்லையும் பொங்கல் கொண்டாட வழக்கங்கள் இருக்குது. அப்படி எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து அந்த குளத்தில் எல்லாரும் இருந்து பொங்கல் கொண்டாடுற வழக்கங்கள்லாம் வச்சுட்டுருப்பா. அப்படி பொங்கல் கொண்டாடி சூரிய பகவானுக்கு முதல்ல படைத்து, தமிழர் எப்பவுமே இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு கலாச்சாரத்தில் பிறந்திருக்கங்காட்டி, அப்போ இயற்கையான சூரிய பகவானுக்கு படைத்து, குலதெய்வத்துக்கு படைத்து, பெரியோர்களுக்கு படைத்து, அப்படி படைத்து தானும் தன்னுடைய சொந்த பந்தங்களும் சேர்ந்து அமர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொண்டு இந்த திருநாளை கொண்டாடக்கூடிய அற்புதமான இந்த தையில் வரக்கூடிய உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாள். ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, சூரிய பகவான் எப்போ அந்த ராசிக்குள்ளே என்ட்ராகிறதோ அப்போ தான் இந்த திருநாளை கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நேரம், நாழிகை எல்லாமே மாறப்படும். ஆனால் பொதுவாக நான் இப்போ தைப்பொங்கல் வைக்கிறேன், இந்த நாளில் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் காலையில் 6 to 7 சுக்கிரஹோரையில் வச்சுக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். செல்வம் பெருக, மகாலட்சுமி வேண்ட, பொங்கலோ பொங்கி இந்த வருடம் சிறப்பான ஒரு வருடமாக அமைய இறைவனுடைய பிரார்த்தனையில் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் இறைவன் அனுகிரகம் செய்ய வேண்டும். எல்லோரும் இன்புற்று வாழ அம்பிகையின் பூர்ண அனுகிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்வோம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நன்றி, நமஸ்காரங்கள். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சேனல் மூலமா நாங்க கொடுக்கிற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.